சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ரிப்போர்ட்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அதுக்கான மசோதா நேற்று அதுக்கான வாக்கெடுப்பு நடந்துச்சு. அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. அதை பெருசாக சாதித்த மாதிரி திமுக பெரிதும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்களே தோற்கடித்ததற்குண்டான ஒரு வெற்றி கொண்டாட்டம் தான் பார்க்குறேன். இந்த 505 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியாக இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொண்டு வர வேண்டும், அதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க தான் சொல்கிறாங்க 505 வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பேசும்போது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, 2023 சொல்லிட்டார். செப்டம்பர் 2023 நாங்கள் 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றிடுவோம். அந்த ஒரே ஒரு கடைசி மகளிர் உரிமை தொகை அது மட்டும் நிறைவேற்றிட்டோம்னா 100% நிறைவேற்றிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த 33% இடஒதுக்கீடு வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியாக இருக்குது. அது இப்போ இருக்கிற மோடி அரசாங்கம் கொண்டு வரும்போது அதை ஏன் தோற்கடித்தார்கள், தோற்கடித்ததை ஒரு வெற்றியாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக என்ன இவங்க தான் சொல்லுவாங்க, சமூக நீதி, பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுக்கணும், அவர்களை வாழ்க்கையை மேலே கொண்டு வரதுக்கு அதாவது உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறான்ற போது ஒரு பக்கம் இவங்களும் பெண்களுக்காக நிறைய செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. இந்த மாதிரி தோழி விடுதி கட்டுறதுலேருந்து இருக்கட்டும். கரெக்டு. அது எப்படி, அதாவது நீங்கள் கட்டுறது ஒன்று, என்ன சொன்னீங்க என்ன செய்கிறீங்க அதான் முக்கியம். அதாவது நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை உடனே கொடுக்கணும். மே 2021 உங்களை அதை பேஸ் பண்ணி தானே உங்களை ஆட்சியில் அமர வச்சாங்க. ஸோ மே 2021 ஆட்சியில் வந்தீங்க. அதுக்கப்புறம் 28 மாதங்களுக்கு அப்புறம் தான் அந்த உரிமை தொகையை நீங்கள் கொடுத்தீங்க. அதுவும் தகுதியின் அடிப்படையில் அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு மகளிர்களுக்கு இந்தந்த தகுதி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தில் இருக்குது? நீங்களே ஒரு எழுதப்படாத சட்டத்தை 2,50,000 வருமானம் யாரெல்லாம் கீழே இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ சரி, 2,50,000 வருமானத்துக்கு கீழே இருக்கிற குடும்பங்கள் முதல்ல கொடுக்கும்போது 1,15,00,000 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழகம் வளர்ந்து வந்த மாநிலம், டபுள் டிஜிட் க்ரோத்து இதெல்லாம் சொல்கிறீங்க. டபுள் டிஜிட் க்ரோத்து 24-25 நிதியாண்டில் 11.19% வளர்ந்துருக்கோம் அப்படின்றோம். ஸோ மாநிலம் வளரும்போது மக்கள் கையில் பணம் இருக்காதா? ஸோ மாநிலம் எப்படி வளருது? அதான் குறிப்பாக கேள்வி. மாநிலம் வளருதுன்ற போது மக்கள் கையில் பணம் இருக்கணும். மக்கள் கையில் பணம் இருந்தால் நீங்கள் கொடுத்த 1,15,00,000 குடும்பங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமோ இல்லை 10,000 குடும்பங்களாவது அது இந்த வருமானத்திலேருந்து பயன்பெற்று, தமிழக வருமானத்திலேருந்து பயன்பெற்று குறைஞ்சிருக்கணும் இல்லை? இன்ஃபேக்ட் கூடியிருக்கு. இந்த டிசம்பர் 2025 காலகட்டத்தில் திருப்பியும் அதெல்லாம் எடுத்து ஒரு புதுசாக திருப்பி ஒரு 15 லட்சம் மக்கள் 16 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை கண்டெடுத்து, இந்த மொஹஞ்சதாரோ ஐரோப்பியாவில் பழைய இதில் புராதன சின்னங்களை கண்டெடுப்பாங்களா, அது மாதிரி கண்டெடுத்துருக்காங்க. இந்த 8 கோடி மக்களில் ஒரு 16 லட்சம் குடும்பங்கள் இன்னும் வறுமையில் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாடு வளர்ந்து வருகிறது. நீங்கள் தான் சொல்கிறீங்க வளர்ந்து வருகிறதுன்னு சொல்கிறேன். வளர்ந்து வரும்போது அந்த உரிமை தொகையிலேருந்து குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இல்லை சேர்க்கப்பட வேண்டுமா? ரைட்டுங்களா? நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இது வாக்குகளுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகின்ற ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன். எப்போவுமே இல்லாத ஒரு கோடை தமிழகத்தில் இப்போ கோடையில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் மக்களுக்கு அதாவது இவங்க மோடி அரசாங்கம் இந்த உரிமை தொகை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமை தொகையை மட்டும் ஒரு 4,000 ரூபாய்க்கு 4,000 கோடி கடனை வாங்கி 5,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பிப்ரவரி மாதம் செலுத்தினீங்க. அப்போ அந்த 1,000 ரூபாய் உரிமை தொகையை தடுக்க தெரிந்த பிஜேபி அரசாங்கம் மேலே இருக்கிற மோடி ஐயாவுக்கு தமிழ் புதல்வனை தடுக்க தெரியாதா? புதுமை பெண்ணை தடுக்க தெரியாதா? இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஓய்வூதிய பென்ஷனுக்கு அது தடுக்க தெரியாதா? ஸோ நீங்கள் ஏதோ கொடுக்கணும், அதுக்கு மக்கள்கிட்ட ஒரு ப்ரொபகண்டா வேணும், ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் வேணுன்றதுக்காக இது மாதிரி அவங்க தடுத்துருவாங்க, அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? ஸோ மகளிருக்கு நீங்கள் மகளிர் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கூட்டணியில் புதிதாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு தலைவி, தேமுதிக தலைவி என்ன சொல்கிறாங்க? பிரேமலதா விஜயகாந்த் அவர் பக்கத்தில் வச்சுன்னு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணா ஆட்சியில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது. ஒரே ஒரு குறைன்னா ஒரு 1 லிட்டர் பால் வச்சுருக்கிறீங்க சார், அதில் ஒரு துளி விஷம், அந்த என்டையர் பாலும் கெட்டு போயிடும். அந்த மாதிரியான பேச்சு தான் அவங்க பேசின பேச்சு. அதாவது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நிறைய இருக்குது.
இதை தாண்டி நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நான் இதில் ஆட்சியில் அப்படின்றாங்க. ஆனால் அதையும் ஒரு பக்கம் இவங்க சரி செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. ஒரு பக்கம் அதுக்கான குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தண்டனை வழங்கிட்டு தானே சார். வருமுன் காப்போம் என்பதற்கு தான் அரசாங்கம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பு நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு வந்து காவல்துறை தேவையில்லை. காவல்துறை என்பது மக்களை காப்பதற்கான துறை. தவறு நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்குலைந்திருக்கு பாருங்க. போதை கலாச்சாரம் எப்படி இருக்குது பாருங்க தமிழ்நாட்டில். அது இந்த திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை சார், அதிமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு தானே இருந்துச்சு. இல்லை, அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு, அது ஜெயலலிதா அம்மையார் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து எந்த ரவுடிகளின் அட்டகாசம் வந்து நடக்கவே நடக்காது. ஓகே, உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சட்டம், அது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஏதாவது அநீதி இருந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்க, அவங்க தான் ஆட்சி சரியாக பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி திருப்பி ஒரு காரணமாக எடுக்க முடியும்? அதிமுக, அதாவது நீங்கள் அந்த கோடை, உங்கள் கோடை சின்னதாக்கிறதுக்கு போல இன்னொரு பெரிய கோடை போடுறீங்க சார். அந்த கோடு சரியில்லை என்பதற்கான தானே மக்கள் உங்களுக்கு வந்து ஆட்சியில் அமர்த்தினாங்க. இப்போ நீங்களும் அதையே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கோடு வந்து பெரிதாகி கொண்டு போகிறது. அந்த கோடு வந்து கண்டிப்பாக அழிக்கப்படும். வருகிற 2026 ஏப்ரல் 23 நடக்க போகிற தேர்தலில் இது மக்கள் ஒன்று இதுக்கு பதில் சொல்லணும்ல. அவர் மேடையில் வச்சுன்னா உங்கள்கிட்ட வச்சு பேசுகிறாங்க. அவங்க எப்படி ஒரு கூட்டணி கட்சி தலைவி இப்போ ரீசெண்டாக சேர்ந்துருக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்னொன்று, சரி ஓகே இதை விட்டுடுங்க, இது வந்து அவங்க வந்து தவறாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க, வருஷம் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்களா, மாதம் கொடுத்துட்ருக்குறாங்க இல்லையா, அது 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. அவங்க எங்கேருந்து அந்த ஃபிகர் எடுத்தாங்க? 2000 ரூபாய்லாம் கொடுக்கவே ஆரம்பிக்கல. அவர் சொல்கிறாங்க 2000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாருங்களா, அது எப்படி கொடுக்க முடியுதுன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்கப்படுகிறதுன்றாங்க. ஜிஎஸ்டி நமக்கு நேரடியாக வருதான், அழகாக வருதான். இவங்க என்ன சொல்கிறாங்க, பணமே வரல, மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம், அவங்களோட மொழியில் சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது, அதனால எங்களுக்கு பணமே இல்லை, கொடுக்க முடியலலாம் சொல்கிறாங்க திட்டங்கள்லாம். ஆனால் இவங்க தம்மா என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வருமானம் அங்கேருந்து வந்து நேராக நம்ம கல்லால் வருது, அதனால தான் 2000 ரூபாய் 2000 ரூபாய் தப்பு, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையில் சொல்கிறேன் நான், 2000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து பக்கத்தில் முதலமைச்சரை வைத்து கொண்டே அவர்கள் பேசுகிறார்கள். யார்? முதலமைச்சர் தான் வந்து உள்துறை அமைச்சர், அவர் அமைச்சராகவும் இருக்கிறாரு, காவல்துறைக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஒரு தப்பு என்பது இந்த ஒரு பெரிய 1 லிட்டர் பாலில் ஒரு சின்ன விஷம் மாதிரி. அவன் நிறைய விஷம் வந்து இந்த வாக்குறுதிகள் மூலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இந்த ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த 33% இடஒதுக்கீடு மசோதா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த தொகுதி மறு வரையறை அந்த மசோதாவும் திணிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சேர்ந்தாப்புல இந்த 3 மசோதாக்களையும் ஏற்றணும் அப்படிங்கிறது தவறான வார்த்தை. திணிக்கலை. அதாவது 106வது கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது 33% ரிசர்வேஷனை கொண்டு வருவதற்கு முன்னாடி தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். தொகுதி மறுவரை செய்வதற்கு முன்னாடி சென்சஸ் எடுக்கணும். எப்படி நீங்கள் வந்து தொகுதி மறுவரை பண்ணுவீங்க? ஒரு தொகுதியில் வந்து 10 லட்சம், இப்போ வந்து நம்ம 543 தொகுதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து 20 லட்சம் இருக்கும், ஒன்றில் 7 லட்சம் தான் இருக்கும், 8 லட்சம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனாக இருக்காது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம அது மாதிரி சென்சஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும், மறு வரையறை பண்ணணும். இது வந்து 1976 வந்து இந்திரா காந்தி காலகட்டத்தில் எடுத்துருக்கணும். அவங்க 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. அதாவது என்ன சொன்னாங்க அவங்கன்னா, இப்போ வந்து பாப்புலேஷன்லாம் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 25 வருஷம் தள்ளி வைத்து விட்டு 2001 இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய கூட்டணி ஆட்சிகள், யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடையாது. ஸோ அதனால் இப்போ கூட்டணி ஆட்சிகள்லாம் இருந்ததுனால அது இன்னொரு 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. ஸோ 2026 அதுதான் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தருணம். இப்போ அதை நடத்தணும் அப்படின்னா இந்த ஒரு 5 மாநில தேர்தல் வரும்போது தான் இதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அதுதான். நீங்கள் வந்து பிஜேபி என்பது, மத்திய அரசாங்கம் என்பது இதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு தெரியும். இப்போ எது குறிப்பாக நடக்கின்ற மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்கள் மிக முக்கியமான மாநிலங்கள். ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். 2த்துலேயும் வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை, பிஜேபி பெருமளவு இல்லை. அப்படி இருக்கும்போது இதை எடுத்து வந்தால் கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்து அது எதிர்மறையாக போகும்னு அவங்களுக்கு தெரியாதா? எதிர்மறையாக போகும் என்று தெரிந்து கொண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். கசப்பான மருந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாதான் நம்ம நாளைக்கு வரப்போகின்ற ஜுரம் கண்டிப்பாக குணமாகும். அதுதான் என்னைக்காவது நாளைக்கு எடுத்தானே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 145 கோடி மக்கள், 30 ஸ்டேட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது. ஏதாவது ஒரு மாதத்தில், என்றைக்காவது ஒரு வருஷத்தில் வந்து தேர்தல் நடந்து கொண்டே தாங்க இருக்கும்.
அதுக்காக நம்ம வந்து இது மாதிரியான ரெஃபார்மேட்டரி லாஸ்லாம் கொண்டு வராமல் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வரும், உத்தரப்பிரதேசத்துக்கு வரும், இப்படி வந்து கொண்டே போகும். தேர்தல் வந்து தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்காக கொண்டு வந்தாங்க அவங்க. ஏன்னா 2026 காலகட்டம் 25 வருஷம் முடிய போகிறது இப்போ. ஸோ நீங்கள் இதுக்கு இப்போ பில்லை ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அதை பாஸ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூன்சியை வந்து 10 லட்சமோ 12 லட்சமோ எப்படி வந்து ஒரு தொகுதிக்கு கரெக்டாக வந்து ஆவரேஜாக பிரிக்கணும், அதை பிரிக்கணும். அதை பிரித்ததுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு தொகுதிகளை பிரிக்கணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒதுக்கீடு தொகை இது கான்ஸ்டியூன்சியை பிரிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை தடுத்ததற்காக இங்கே வந்து எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து உங்களை தண்டிக்க போகிறார்கள் என்ற ஒரு டேட்டா இருக்குது. இப்போ மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தா வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், குறைஞ்சி வருது. ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2001க்கும் 2011க்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ந்த விதம் எஸ்சி பாப்புலேஷன் வந்து 21% வளர்ந்துருக்கு 2001லேருந்து 2011 வரைக்கும். எஸ்டி பாப்புலேஷன் 24% வளர்ந்துருக்கு. முஸ்லீம் பாப்புலேஷன் 25% வளர்ந்துருக்கு. அதர் தான் இந்த 3 கேட்டகரி 14% வளர்ந்துருக்கு. ஓவராலாக 18% வளர்ந்துருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 26 வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாமே சென்சியாக மாறியாச்சு. ஸோ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மேக்ஸிமம் 2 குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே குழந்தைகள் நம்ம பார்ப்பது அரிதாக இருக்கிறது. 2 என்பதை நான் சொல்கிறது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைகளாக தான் சில குடும்பத்தில் இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க, ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. சில பேர் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காங்க, குழந்தைய வேண்டான்றாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தால் போகிறன்றாங்க. அந்த மாதிரிலாம் வரும்போது ஸோ இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், அவர்களோட பாப்புலேஷன் குறையும் போது அப்போ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் நீங்கள் 2011 அடிப்படையில் கொடுத்திருந்தால் நிறைய தொகுதிகள் அவர்களுக்கு வந்திருக்கும், பெண்களுக்கு நிறைய தொகுதிகள் கிடைத்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் டேட்டாலாம் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் பிஜேபி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நமக்கு வந்து தேர்தல் வருது, அதை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம வந்து மறைமுகமாக இதை வந்து இது பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க அவங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, மத்திய அரசாங்கத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நான் அதை உங்களுக்கு மக்களுக்கு படிக்கணும். நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 39 தொகுதிகள் நமக்கு இப்போ இருக்கு இல்லைங்களா, அது 59 தொகுதிகளாக உயரும். 39லேருந்து 59. இது யார் கேட்டிருக்கா தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, முன்னாடிலாம் இந்த வரும்போது டீலிமிட்டேஷன் வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து 10 தொகுதி தான் கிடைக்கும், 8 தொகுதி தான் கிடைக்கும். இவங்களே ஒரு அசம்ஷன் அனுமானமாக பேசினாங்க. ஆனால் நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது எம்பிக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க 39 தொகுதிகள் தமிழகத்துக்கு இருக்குது. 7.18% வந்து அதோட ப்ரொபோஷனல் பர்சன்டேஜ், அது 59ஆக உயர்கிறது. இது வந்து பிஜேபி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்த இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ 39லேருந்து 59 தொகுதிகள் நமக்கு 20% கிடைக்கும். 20 தொகுதிகள் 50% உயர்த்தி கிடைக்க போகுது. அதை வந்து எதிர்த்ததற்காக இந்த திமுக அரசாங்கமும் திமுக கூட்டணி கட்சிகளும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் 2029 தேர்தலில். மக்கள் தொகை அடிப்படையில் இது வந்து அதிகமாக்கும் போது இது வந்து தென் மாநிலங்களை வந்து பாதிக்காத சார்? வட மாநிலங்களில் இன்னுமே மக்கள் தொகை அதிகமாகிட்டு தானே போயிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் அவங்க டைரெக்டாக டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்தந்த மாநிலங்களில் என்ன இன்னைக்கு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கோ அது வந்து 50% உயர்த்தி கொடுக்கப்படும். அதான் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பிரதம அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதம மந்திரி வந்து நான் தமிழில் கூட உங்களுக்கு உத்தரவாதம் எழுதி கொடுக்குறேன், தமிழில் கூட உத்தரவாதம் எழுதி கொடுக்குறேன். எந்த வகையிலையும் தமிழ்நாடும் சரி தென் மாநிலங்களும் சரி இதில் வந்து வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் அதெல்லாம் விட்டுடுவீங்க, கருப்பு சட்டையை போட்டுன்னு போய் உட்காந்துருவீங்க. அங்கே இப்போ கருப்புக்கு ஒரு புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. யார் அவர்கள் வந்து கடவுளை நம்புவர்கள் காட்டு மிராண்டின்னு சொன்னாரோ அவரோட படத்தை வச்சுருக்குறோம். அவங்க திமுக வச்சுருக்குறாங்க, கொள்கை தலைவராக வச்சுருக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு என்பது காளியின் நிறம் அப்படின்றாங்க. கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த காளியை வணங்குபவர்களை நீங்கள் காட்டு மிராண்டின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எப்படி அந்த அவங்களோட உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும்? ஸோ நமக்கு வந்து ஒரு செலக்டிவாக எனக்கு மக்களை வந்து மடைமாற்றம் செய்வதற்கு, ஒரு மதத்தை உபயோகப்படுத்துவதற்கு, 6 மதத்தில் உள்ள ஒரு தெய்வங்களை உபயோகப்படுத்துவது என்பது இதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ எதுக்கு அந்த கடவுளை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரீங்க? நீங்கள் கருப்பு என்பது இந்த காளியினோட நிறம், இதுக்கு கொண்டு வரீங்க. நீங்கள் கருப்பு என்பது திராவிட கட்சிகளோட நிறம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸோ எப்படி வந்து மக்களை சொன்னால் மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தானே. நம்ம பார்த்துருக்கோம் 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறாங்க. விளம்பரம் எதற்கு தேவை உங்களுக்கு? ஒரு ப்ராடக்ட்டு நல்லா இல்லை அப்படின்னா தான் விளம்பரம் முதல்ல வரும். நீங்கள் செய்கின்ற ஆட்சி
மக்களுக்கு நிறைவாக இருக்கிறது, திராவிட மாடல் 2.0 தான் திருப்பி வரப்போகுதுன்றீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பண்ணின விளம்பரம் இதெல்லாம் வந்து விளம்பரமாக இது பண்ணுறீங்க? நீங்கள் திமுக கொடுக்குற அளவுக்கு அதிமுகவும் ஒரு போட்டியாக விளம்பரங்கள் கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. அகற்ற வேண்டும் அவர்களை. அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு உங்களோட ஆட்சியே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இப்போ உங்களை அகற்ற வேண்டும் என்றால் ஓகே, அது எல்லா எதிர்கட்சிகளையும் பண்ணுறது தான். ஆளுங்கட்சிக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஆளுங்கட்சி உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மீடியாக்களை விலைக்கு வாங்கி இந்த விளம்பரங்களை கொடுக்குறீங்கன்ற ஒரு பேச்சு வரும். இப்போ எதிர்கட்சிக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, பணம் கையில் கஜானா கையில் இருக்கவங்கள்ட்ட எவ்வளோ வேணால் கடனை வாங்கலாம், எவ்வளோ வேணால் திட்டங்களை கொடுக்கலாம். கடைசியாக இந்த ஆட்சி முடிய தருவாயில் நீங்கள் திட்டங்கள்லாம் அறிவிப்பீங்க. நீங்கள் 8000 ரூபான்னுவீங்க. இது வரைக்கும் அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லையான்னு தெரியல எனக்கு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் திடீர்னு கூப்பன் கொடுக்குறேன்றீங்க. புதுசாக வாங்கிக்கோங்க, இல்லை செகண்ட் ஹேண்டு திருப்பி அது வந்து பழசானா கூட திருப்பி 2வது தடவை புதுசாக வாங்குங்கன்றீங்க. இது வந்து அதான் மக்களின் தேவைகளுக்கு தான் இந்த மாதிரியான மானியங்கள் கொடுக்கப்படும். பழனிசாமி அவர்களும் தானே இலவசமாக நான் ஃப்ரிட்ஜ் தருவேன் அந்த மாதிரி அவங்களும் கரெக்டு. நான் சொல்கிறேன், எதிர்கட்சிகளுக்கு வந்து வேறு வழி கிடையாது. ஓகே, அதாவது உங்களை இப்போ நீங்கள் இதனால எதிர்கட்சிகள் இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, ஒரு வாரத்துக்கு வச்சுப்போம். இவர் 8000 கொடுக்குறதும் கரெக்டு, இவர் கொடுக்குறது 10000 கொடுக்குறதும் கரெக்ட், ரைட்டுங்களா? இப்போ பழனிசாமி ஐயா அவர்களால் 10000 ரூபாய் இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஆட்சி இல்லை. 5 வருடங்களாக அவர்கிட்ட ஆட்சி இல்லை. உங்கள்கிட்ட ஆட்சி 2021 தானே இருந்தது. ஏன் 8000 ரூபாயை மே 2021 கொடுக்கல? ஏன் இன்றைக்கி மட்டும் கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் ஏன் 28 மாதங்களுக்கு அப்புறமா கொடுக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் தானே உரிமை தொகை வாக்குறுதி கொடுத்தீங்க. 2000 ரூபாய் கோடைத்தொகை. அப்பயும் கோடை இருந்ததில்ல. மே 2021 முன்னாடி கோடை இருந்ததில்ல, 22 கோடை இருந்தது, 23 கோடை இருந்தது இல்லையா? ஏன் அப்போல்லாம் கொடுக்கல? அப்போது நீங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆட்சியில் இருக்கிறீங்க, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக வாக்குறுதி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆட்சியில் இல்லாதவங்க ஆட்சிக்கு வரதுக்கு வாக்குறுதி கொடுக்க தான் செய்வாங்க. அதுதான். ஸோ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து விளையாடுறீங்களோ எதிராளி அப்படி தான் விளையாடுவாங்க. நீங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்காம நான் 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அது ஃபுல்லாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெள்ளை பேப்பரை தான் காமிக்கிறாங்க. ஸோ எதிராளி எப்படி இருக்காங்களோ எதிராளிய பலத்தை அறிந்து பலவீனத்தை அறிந்து அப்படி தான் எதிர்கட்சிகள் வந்து செயல்படுவார்கள். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ.